பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இருளுக்கு பின் விடுதல் வருவது உறுதி. யோபு 19:25 என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களிலே அவர் மண்ணின் மேல் வந்து நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று. இங்கே யோபு தேவன் மேல் கொண்ட விசுவாசத்தினால், தேவனுடைய குணங்களை அவர் அறிந்ததினால், என் தேவன் என் வாழ்விலே அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் இங்கே உறுதியாக இந்த வசனத்தை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களிலே எல்லாமே சரியாய் சீராய் போய்கொண்டிருப்பதை போன்று தோன்றும். சில நேரங்களிலே நம் கையில் ஒன்றுமே இல்லாததை போன்று தோன்றும். ஏனென்றால் வேலையில பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலைகள், தோல்விகள், வியாதிகள், தனிமைகள், நம்மை சார்ந்தவர்கள் நமக்கு செய்யும் சில நேரங்களில் துரோகங்கள், இவைகளெல்லாம் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம் வாழ்க்கையை சுற்றிலும் இருளால் அடைக்கப்பட்டதை போன்று, இருள் நம் வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டது. இந்த இருளிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் நாம் கலங்கக்கூடியவர்களாயிருப்போம். அந்த நிலையை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமலும், இந்த நிலையிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்றும் தெரியாமல் பயந்து இருளில் எப்படி நடப்போம் என்று நாம் கலங்கி நிற்கக்கூடியவர்களாய் இருப்போம். இதைதான் என் வாழ்க்கையில இருள் சூழ்ந்து கொண்டது, என் வாழ்க்கையின் இருள் எப்பொழுதும் மாறும் என்று நாம் வழக்கத்தில் சொல்வதை பார்க்கிறோம். இருளில் நடக்கும் பொழுது பாதைகள் தெளிவாக தெரிவதில்லை. நாம் சரியான பாதையில தான் நடக்கிறோமா இல்லையா என்று ஒரு குழப்பமான சூழ்நிலை நம் வாழ்க்கையிலே உண்டாகும். அதாவது தெளிவு இல்லாமல் இருக்கும். இங்கே யோபு அவருடைய வாழ்க்கையில சோதனை காலங்கள் வந்த பொழுது அவர் எல்லாவற்றையும் இழந்தவராய், வியாதி படுக்கையிலும் மரண தருவாயிலும் கூட திக்கற்றவராய் தனிமையில இருந்த பொழுது கூட அவர் தேவன் மேல் கொண்ட நம்பிக்கையை விட்டுவிடாமல், என் இருளின் பாதையிலே எனக்கு விடுதல் உண்டாகும் என்பதை விசுவாசத்துடன் அவர் சொல்லுகிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று. அவர் சாதாரண வாய் வார்த்தைக்காக சொல்லவில்லை, ஏதோ சொல்ல வேண்டும் என்றும் சொல்லவில்லை, அதாவது எதிர்ச்சியாகவும் அவர் சொல்லவில்லை. அவர் தேவன் மேல் கொண்ட முழு விசுவாசத்துடன், நிச்சயத்தின் உறுதியுடன், அவர் தேவன் யார் என்பதையும் அவருடைய குணங்கள் எப்பேற்பட்டது என்பதையும், தேவன் உண்மை உள்ளவர், அவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார் என்ற முழு நிச்சயத்துடன் அவர் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். நான் இருளிலே நடந்து கொண்டு இருந்தாலும் இந்த இருள் என் வாழ்க்கையில விடுதலை உண்டு பண்ணும், என் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரும் என்று விசுவாசத்துடன் அவர் சொல்லுகிறார். அதே போலதான் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில இருள் போன்ற துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், வேலை செய்கின்ற இடங்களிலே பிரச்சனைகள், வாழ்க்கையில் அவமானங்கள், தோல்விகள், சொல்லி முடியாத சில கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில சூழ்ந்து கொள்கிறது. அப்பொழுது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் பயப்படக்கூடியவர்களாய், தவிக்கக்கூடியவர்களாய், என் வாழ்க்கையை சுற்றிலும் இருள் சூழ்ந்து கொண்டதே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையோ, விடிவு இல்லையோ என்று நாம் புலம்புகிறோம், கதறுகிறோம், விடுதலுக்காக எதிர்பார்த்து நிற்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த இருள் என்பது ஒரு மனிதனை சரியான பாதையில கொண்டு போய் விடுவதே இல்லை. அது நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில, குளிர்காலங்களிலே இருளானது நீண்ட நேரம் இருக்கும், பகல் குறைவாக இருக்கும். அது நீண்ட நேரம் அந்த இருள் இருந்தால் கூட அது நிலையானது அல்ல, அது விடிந்துதான் ஆக வேண்டும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இருள் போல நீண்ட நேரம் நம் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது
நாம் மிகவும் வாடி தவிக்கக்கூடியவர்களாய் தான் இருக்கிறோம். என்ன செய்வது என்று புரியாமல், யார் இதை விடுவிப்பது என்று நமக்கு தெரியாமல், நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதற்கு ஒரு முடிவு செய்ய முடியாது. ஆனால் நாம் விசுவாசிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவே நம்பிக்கை உள்ளவர்களாகி நாம் இருப்போமானால் நம்முடைய துன்பங்கள், இருள் என்னும் துன்பத்தை அவர் கண்டிப்பாய் விடுதலாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அதனால்தான் குளிர் காலங்களிலே இருள் நீண்ட நேரம் காணப்படும். எப்பொழுது விடியும் என்று நாம் எல்லாரும் சொல்லிக் கொள்கிறோம். குளிர் காலங்களில் சூரியன் விரைவில் மறைந்து இருள் வந்து விடுகிறது. அதாவது இருள் முன்னமே வந்து விடிதல் தாமதமாகிறது. விடிதல் தாமதம் ஆனாலும் கண்டிப்பாய் விடிந்துதான் ஆகும் என்பதுதான் உறுதி. அதே போலதான் இருள் என்னும் துன்பம் நம் வாழ்க்கையில வரும் பொழுது சில நேரங்களில் துன்பத்திற்கான முடிவு வருவதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் அங்கே சந்தோஷம் என்னும் விடுதல் வந்துதான் ஆகும். இருள் எத்தனை நீண்டதாக இருந்தாலும் அது நிலையானது அல்ல, அது நிலையற்றதா இருக்கிறது. அது கண்டிப்பாய் மறைந்து போகக்கூடியதா இருக்கிறது. அந்த இருளுக்கு பின்பு விடுதல் வந்துதான் ஆகும். அதே போலதான் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இருள் என்னும் துன்பம் வரும் பொழுது கிறிஸ்து என்னும் விடியல் நம் வாழ்க்கையில் வந்து அவர் நமக்கு புதிய நம்பிக்கையும், புதிய பலனையும், புதிய சந்தோஷத்தையும், புதிய வாழ்க்கையும் அவர் தரக்கூடியவராயிருக்கிறார். எப்படி இருள் வரும், வெளிச்சம் வரும் பொழுது இருள் காணாமல் போகிறதோ அதே போல தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வரும் பொழுது நம் வாழ்க்கையில காணக்கூடிய இருள் போன்ற துன்பங்கள் காணாமல் போய்விடும். எப்படி யோபு தேவன் மேல் என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் எப்படி விசுவாசித்தாரோ அதே போல நாமும் கூட எங்கள் தேவன் உயிரோடு தான் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், ஒரு நாளும் நம்மை இருளின் பாதையில நடக்க அனுமதிக்க மாட்டார். சில நேரங்கள் நம் வாழ்க்கையில இருள் போல துன்பங்கள் வந்தாலும் அது விடிந்துதான் ஆகும். இருளுக்கு பிறகு விடுதல் எப்படி உண்டோ அதே போன்ற நம் வாழ்க்கையின் பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தருவார் என்பதை முழு விசுவாசத்துடனும் நிச்சயத்தின் உறுதியுடன் நாம் நம்பக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோடு கூட மாத்திரமே இருப்பதாக. ஆமென்.